எவனுமே மரியாதையே இல்லை தலை. விஜய்க்கு மட்டும் 3 வாட்டி போகிறாரு. அவர் எப்படி ஸ்டாரோ அதே மாதிரி தான் அஜித்தும் ஸ்டார். எங்களுக்கும் போடணும்ல. எங்களுக்கு அவங்க ஒரு சீனு கேட்டோம். ஒரு சீனை கடைசியும் போடல தலை. சும்மா பேருக்கு வந்தியா வந்து பார்த்துட்டு போ. அப்படி ஒருத்தருக்கு மட்டும் ஃபேவர் ஆகணும். நான் அவர் ஒருத்தர் மட்டும் தான் ப்ரோ படம் போடணும். நீங்கள் ரீரிலீஸே பண்ணிடக்கூடாது. தீனா வேறு எங்கேயாச்சும் ரீரிலீஸ் பண்ணிடணும். நாங்கள் பார்த்துருப்போம். இவன் தேட்டர் மட்டும் தான் ப்ரோ ஃபஸ்ட்டு. மற்றபடி செலிப்ரேஷனாக வரல. இல்லை போய் பார்த்துற ஒருத்தர் செருப்புலாம் வந்து காலெலாம் வந்து வந்துக்கிறேன். தீனாக்கே இந்த மாதிரி அங்காதெல்லாம் பண்ணால் நல்ல படம், அருமையான படம், செலிப்ரேஷனாக தேட்டர் மட்டும் நல்ல தேட்டரில் தலை. தேட்டருக்கே அவனும் வரக்கூடாது தலை. இந்த தேட்டர் ஏதோ ஈத்து மூடணும். ஒரு ஒன்ஸ் மோர் போட மாட்டான். ஃபேன்ஸுக்கு மரியாதை இல்லை. ஏதாச்சும் ஒன்று கேட்டால் போலீஸ் விட்டு அடிக்கிறானுங்க. இதெல்லாம் ஒயின் ஷாப்பா போலீஸ் உள்ள வந்து அடிக்கிறதுக்கு? எவனுமே மரியாதை இல்லை தலை. தேட்டரே கீஸ்டானுங்க. ஆமாண்ணா ரோஹினியில் பட்டாசு வச்சிட்டானுங்க. இது மேலே என்ன சொல்கிறது? கில்லி பார்த்தேன். கில்லி எப்படி பஸ் போனேன் அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. கத்துறானுங்க அவ்வளோ முடிஞ்சுது. நான் தளபதி பண்ணேன். கில்லி மாதா தான் நல்லா பண்ணாங்க. நான் கத்துனாங்க, ஆடினாங்க, பாடினாங்க, செம்மையாக பண்ணாங்க கில்லிக்கு. நான் தளபதி தான். ஆனால் தளபதி பண்ண சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் பார்த்ததே இல்லை சத்தியமா. சட்டையெல்லாம் கிழிச்சு ஆடுறாங்க. ஒரு ஒன்ஸ் மோர் போடலன்னு எஸ்பியை மறைச்சிட்டாங்க. இந்த இது மறைச்சிட்டாங்க. ப்ராஜெக்ட் மறைச்சிட்டு கத்துறாங்க. அப்படி கத்துறாங்க. அவ்வளோதான். பாருங்க பேனர்ல விஷால் அப்படியே விஷால் கொஞ்சம் மூட்டாங்க. அவ்வளோதான் மூட்டு தலை போட்டு நான் செம்ம ஸ்டன். இவங்க பண்ண செலிப்ரேஷன் ஸ்டன் ஆயிட்டு நான் அப்படியே நின்று பார்க்குறேன். நான் என்ன பண்ணுறாங்க ஒன்று ஸ்டேட்டஸை பார்க்குறேன். பட்டாசு வெடிக்குது. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே கோட் தான். இவருக்கு இவங்க சளைச்சவங்க, இவங்க சளைச்சவங்க. ஆனா இந்த தியேட்டர்ல நான் சொல்றேன், ரெண்டு பேருமே சளைச்சவங்க இல்ல சீனியர் இண்டஸ்ட்ரியில. இந்த தியேட்டர்ல தலை தான். அதை இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ரெண்டு பேருமே சொல்றது செம்ம ஆக்டர்ஸ். ரெண்டு பேருமே நம்ம தான் இப்படி அடிச்சுக்கிறோம் தவிர அவங்க அந்த மாதிரி அடிச்சுக்கிறது இல்லை. அவங்க எப்போ வேணா பார்த்து மீட் பண்ணி பேசி ஜாலியாக இருப்பாங்க அவங்க பாட்டுன்னு. சத்தியமா சொல்றேன், எல்லா பாட்டுக்கும் ஆடுறாங்க. எந்த பாட்டு தனித்தனி எல்லாம் இல்லை. எல்லா பாட்டுக்கும் போட்டு எல்லாத்துக்கும் ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒன்ஸ் மோர். பத்தி குச்சி தீஞ்சிச்சு தேட்டர். அவ்வளோதான். லவ் சாங் போய் இப்படி ஆடுறாங்க. மூமெண்ட்லாம் போட்டு நான் பார்க்குறேன். பட்டாசு வெடிச்சிட்டாங்க ப்ரோ. தேட்டர்ல பட்டாசு வச்சு பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தேன் இன்னைக்கு. மேனேஜர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாரு. உள்ள மேனேஜர்லாம் வர ஆரம்பிச்சிட்டு என்னப்பா வராதீங்கப்பா ஒன்ஸ் மோர் போட நாங்க என்னப்பா பண்றது அப்படி இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒன்ஸ் மோர் போடல அப்படியே ப்ராஜெக்ட் மூட்டாங்க. அவ்வளவுதான். ஒன்ஸ் மோர் வரல படத்தையே பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. அந்த அளவு செலிப்ரேஷன் தான். இதான் செலிப்ரேஷன். சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் பாட்டு வந்ததா வேற லெவல் வைப். உள்ள வத்தி குச்சி பத்தி காதரா மஜா. டூயட் பாட்டுக்கு லவ் சாங் எல்லாமே வைப். நான் உள்ள யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம்ல வேற லெவல் பண்ணிக்கிறார். நான் அப்பயே இந்த படம் டிவில பாத்தீங்களா? அந்த படத்தை டிவில நான் பார்க்கல. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். தீனா எப்படி இருக்கு இந்த படம்? நான் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்ண்ணா. புது படத்து கூட தான் போனேன். இப்போ வந்தது துணிவு படம், வலிமை எல்லாமே போனேன். இந்த அளவுக்கு எங்கேயும் பார்க்கல. உண்மையிலே எப்படி இருந்தது பழைய தியேட்டர்ல பார்க்க? விண்டேஜ் ஏகே நான் ரொம்ப நாளாவே நின்னேண்ணா. இப்போ பார்த்துட்டேன் நான் எப்படியோ விண்டேஜ் ஏகேவை. இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் தலைன்னு பேர் கொடுத்தது. ஆமாண்ணா. படத்தை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, சொல்லுங்க அதை பத்தி. நான் ஒரு டைலாக் இல்லைண்ணா அந்த மாதிரிண்ணா. காமெடியும் சின்ன சின்ன காமெடி இருக்கு. அதுவும் வேற லெவலு. சாங் வைப்பு, டான்ஸு இன்னும் கேட்டா டான்ஸ் ஆட தெரியாது. ஆடி அவரால் முடிஞ்சுதான் அவர் ஆடி காமிச்சிருக்காரு. ஸ்டண்ட்டு மாஸ்டரு வேற லெவல் திலீப் சுப்ராய். இப்போ தெரியும் அவர் இது பண்ணுறதுலாம். என்ன வண்டியை வச்சு கிச்சு போட்டுன்னு மஜா பண்ணார். இதுலேயும் வேற லெவலில் பண்ணிக்கிறாருண்ணா. அஜித் ஆடுவாருக்குண்ணா. செல்ஃப் மேடு ஸ்டார் அஜித். அவர்தான். இப்போ வந்து ரீரிலீஸ் படங்கள் வருது, தலையோட ரீரிலீஸ் படங்கள் வருது. ஆனால் புது படத்தில் அப்டேட் எதுவுமே வர மாட்டேங்குது. எப்படி பார்க்கலாம்? பரவாயில்ல, எதுனா ஒன்று வருது இல்லை. தலையோ நாங்கள் பார்த்தாலே போதும். ஃபோட்டோ வச்சு பார்த்தா கூட எங்களுக்கு போதும்ண்ணா. படம் வந்து தேவையில்லை. நடிகலாம் போங்க. தலையை பார்த்தா போதும் எங்களுக்கு. அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தீனா செய்ய எமோஷன். அதனால் தீனாவை பார்த்துட்டு அடுத்தது பில்லாக்கு போகிறோம். இன்னொன்று நியூலி மேரிடு கப்புள்ஸ் பார்த்துக்குங்க. என் மாப்பிள்ளை, என் தங்கச்சி, நாங்கள் 2 பேரும் தலை ஃபேன். இவங்க சூர்யா ஃபேன். இருந்தாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. காலகட்டத்தில் எழுந்து கிளம்பி மாப்பிள்ளை மதுரையிலேருந்து கிளம்பி வந்திருக்காரு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்க்குற முதல் தலை படம் இது. நான் அந்த சீன் எப்போ வரும்னு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். தலை இருக்கும் போது வாழ ஆளக்கூடாது. தலை நீ ஆடுற. ஆமாம், அந்த சீன் வரும்பொழுது எல்லாருமே கற்றுனாங்க. ஆக்சுவலாக ஒரு புது படத்தை எப்படி என்ஜாய்மெண்ட் பண்ணி கற்றுவாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் மக்கள் அவ்வளோ உற்சாகமாக டிவியில் பார்த்துருக்கோம் நிறைய தடவை. பட்டு நேரில் வந்து இந்த வைப் அது தேட்டரில் ஒரு படம் வந்து டிவியில் பார்க்குறதுக்கும் ஓடிடியில் பார்க்குறதுக்கும் இருக்கும். பட் ஃபுல் செலிப்ரேஷன், ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேட்டரில் மட்டும்தான் கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. படம் மாசத்தில் மொத்தத்தில் சொல்ல போனோம்னா படம் சூப்பரு.
வேற லெவலு. யுவன் பாட்டு எதுவுமே வேணாம்னு சொல்ல முடியாது. யுவன் தானே இந்த படத்துல. ஸோ யுவனோட எல்லா பாட்டுமே வேற லெவல் தான். எல்லா பாட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாசா இருந்தார். அவரோட இன்ட்ரோ சீன் தான் வேற லெவல். கியூட் குழந்தை மாதிரி அவரோட சிரிப்பு தான் அழகா. அந்த ஒரு சிரிப்பு எல்லாரும் பயங்கிடுவாங்க. தீனா படம் வேற லெவல் ப்ரோ. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ரோஹிணிக்கு வரேன். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் செம்ம. ஆனால் அதை விட வைப் தான் செம்ம. இன்டர்வல் டைமில் அந்த பாட்டு அது செம்ம. நீங்க வந்து டிவில பாத்திருப்பீங்க இந்த படத்தை, இல்ல முன்னாடி டிவில பாத்திருக்கீங்களா இந்த படத்தை? இல்லை மொபைலில் தான் பார்த்தேன். இப்பதான் சரி பாத்திருப்பீங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இந்த படத்துக்கு? மொபைலில் பார்த்த விட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்தது. ஓகே, முதல்ல தலன்னு பேர் வந்த படம் இதுதான். எப்படி இருக்கு அதை பார்க்கும்போது? அது சொல்கிற வார்த்தையே வரல. அவ்வளோ செம்மையாக இருக்கு படம். மங்காத்தா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஆனால் இது மங்காத்தாக்கு ஈக்குவலாக இருக்குது. செம்ம படம் ப்ரோ. டயர்டே ஆகிட்டேன் ப்ரோ. கத்தி டயர்ட் ஆகிட்டேன். தலன்னு பேர் வந்த படம் இதுதான். ஆமாம். ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி இருக்கு? கெத்து வேற லெவல் வைப்பு. செம்ம வைப்பு ப்ரோ. வெரி தலை பர்த்டே அன்னைக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் தலன்னு பேர் வந்த படம் இதுதான். ஆமாம் இந்த படம் தான். அதனால தான் ரொம்ப ஓஜியாக இருந்துச்சு ப்ரோ. ஓகே, எப்படி மங்காத்தா மட்டும் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ப்ரோ. அதை பார்க்க முடியல எவ்வளோ மிஸ் பண்றீங்க மங்காத்தா ப்ரோ. இன்னைக்கு மட்டும் மங்காத்தா ரிலீஸ் ஆயிருந்தா நீங்கள் பாருங்க ப்ரோ. டிராஃபிக் யாருமே போயிருக்க முடியாது. கில்லிலாம் எடுத்திருப்பாங்க ஸ்க்ரீன்லேருந்து மங்காத்தாலாம் ரிலீஸ் ஆயிருந்தா.